கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் சித்திரவதை கூடம் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். நாட்டை உலுக்கிய பெண் வைத்தியர் விவகாரம். நாடு முழுவதும் பதவி விலக்கும் பெண் அதிகாரிகள். படலந்த முகாமின் கொடூரங்களை கண்ணால் கண்ட நபர். வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல்கள். ஊழல் மோசடியில் அமைச்சர் முடியுமானால் பதவி நீக்குங்கள் சவால் விட்ட சாணக்கியன். ரணிலுடன் மோதல். சஜித் அணிக்கு தாவிய ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பி. நாட்டில் உள்ள கொலை கலாச்சாரத்தை துடைத்தெறியுங்கள் சஜித் பிரேமதாச பகிரங்க கோரிக்கை. வவுனியாவில் கட்டுப்பணம் செலுத்திய தமிழரசு கட்சி. படலந்த வதை முகாமில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட கொடூரங்களை கண்ணால் கண்டதாக தெரிவிக்கும் முன்னாள் ராணுவ புகைப்பட கலைஞர் ஒருவர் பல திடுக்கிடும் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். வானொலி ஊடகம் ஒன்றுக்கு சிங்கள மொழியில் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் தான் 2 தடவைகள் படலந்த சித்திரவதை முகாமிற்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். ராணுவத்தில் புகைப்பட கலைஞராக பணியாற்றியுள்ள அவர் கொல்லப்பட உள்ளதாக பெயரிடப்பட்டுள்ளவர்களின் புகைப்படங்களை பெறுவதே அக்காலத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இதன் காரணமாக அவர் அக்கால பகுதியில் கொழும்பில் உள்ள அனைத்து சித்திரவதை முகாம்களுக்கும் சென்றுள்ளார். அந்த வகையில் படலந்த வதை முகாமிற்கு 2 தடவைகள் அவர் சென்றுள்ள நிலையில் முதலாவது நாள் மூவரின் புகைப்படங்களை எடுப்பதற்கு அவருக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. அதன்போது முகாமில் சிவில் உடை அணிந்திருந்த பிரதானி ஒருவர் புகைப்பட கலைஞரை அழைத்து சென்றுள்ள நிலையில் டக்ளஸ் பீரிஸ், நளின் தெல்கோட மற்றும் கரவிட்ட கே தர்மதாஸ் ஆகியோர் அங்கிருந்ததை தான் பார்த்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முதல் நாள் அவர் அங்கு சென்றிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முகாமின் அறையொன்றில் உரிய பிரதானியுடன் உரையாடிக் கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மீண்டும் பரபரப்பு நிலையை ஏற்படுத்தியுள்ள படலந்த விவகாரம் சூடு பிடித்துள்ளது. இது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கையையும் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனம் எடுத்து பாதிக்கப்பட்டோருக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என பல்வேறு தரப்புகளில் இருந்து கோரப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியிலிருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுர வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான நடத்தைக்குட்படுத்தப்பட்ட விடயம் நாட்டையே பரபரப்பிற்கு உள்ளாகியிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உள்ள பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம அலுவலர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பாதுகாப்பு கருதி அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியில் இருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடவும் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்திலிருந்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதன் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷாமிலி வத்சலா குலசுங்க தெரிவித்துள்ளார். அதேவேளை இரவு பணிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால பகுதியில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அமைச்சர் ஒருவர் தற்பொழுது இந்த அமைச்சரவையில் உள்ளார். ஆகவே முடியுமானால் அவரை பதவி நீக்குங்கள் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது அனுர் அரசாங்கத்தில் ஊழலற்ற அமைச்சர்கள் இல்லை என்றாலும் சிலர் அதற்குள் உள்ளடங்கத்தான் செய்கின்றார்கள். மேலும் நெற்றிகைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் ஏன் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மிளகாய் வெங்காய சிக்கிக்கு வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். படலந்த சித்திரைவதை கூடம் பற்றிய தகவல்களை முதலில் வெளிப்படுத்திய புலனாய்வு மூத்த பத்திரிகையாளர் நந்தன வீரரத்ன முக்கிய ஊடக சந்திப்பில் பல்வேறு விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். அப்போதைய ராவிய செய்தித்தாள் மூலம் படலந்த சித்திரவதை மையம் பற்றிய தகவல்களை நந்தன வீரரத்ன வெளிப்படுத்தியிருந்தார். இது தொடர்பில் இன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடாத்தி பொதுமக்களுக்கு தெரியாத பல தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். நந்தன ராவையவின் வெளிப்படுத்தல்கள் தான் படலந்த
சம்பந்தவில் நடந்த உண்மையான குற்றங்களை பற்றி அறிய அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகாவை தோண்டியதாக இன்றைய ஊடக சந்திப்பில் நந்தன வீரரத்ன விளக்கம் அளித்துள்ளார். படலந்த சித்திரவதை கூடம் பற்றிய புத்தகத்தை 30 வருடங்களுக்கு முன்னர் நானே எழுதியிருந்தேன். இது தொடர்பான அறிக்கை அனைத்தும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவிடம் இருந்தது. ஆனால் அவர் இது தொடர்பில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சந்திரிகா அதனை ஒரகொள்ளவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அதனை மறைத்துவிட்டார். பின்னர் 1999 ஆண்டு மீள வெளிக்கொண்டு வந்தார். அப்போது எதிர்க்கட்சியில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை அதை வைத்து பகிரங்கமாக மிரட்டினர். படலந்து என்பது ஒரு பாதாளவதை கூடம். இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் கூட பழிவாங்கப்பட்டனர். அப்பொழுது நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சித்திரவதை கூடங்கள் காணப்பட்டன. அதில் ஒன்று நாங்கள் தேடுவது கொழும்பு பல்கலையில் இருந்த ஒரு சித்திரவதை கூடத்தினை பற்றி. உலக வரலாற்றில் பல்கலைக்குள் சித்திரவதை கூடம் இருந்தது என்றால் அது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மாத்திரமே. இங்கு சித்திரவதைக்குள்ளாக்கி தப்பித்த 3 பேர் இது தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்கினர். அதில் ஒருவர் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. அவர் நம்மிடம் தெரிவித்த விடயங்கள் தொடர்பில் பேச விரும்பவில்லை. ஆனால் அவற்றை விசாரித்தால் படலந்த போல் ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்ட பல கொடூரங்கள் அம்பலமாகும். இந்த கொடூரமான ராஜ்யத்தை முன்னெடுத்தவர்களிடமிருந்து நாட்டு மக்களுக்கு சமாதானத்தை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட தமிழரசு கட்சி கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளது. தமிழரசு கட்சி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணத்தினை செலுத்தியது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும். நாடு முழுவதும் பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கொலை அலையை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தூண்களில் ஒன்றான காவல்துறையும் நீதித்துறை இன்று ஆபத்தான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளன. களுத்துறை மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் விஜயமான ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். அண்மையில் ஐக்கிய புதிய அமைப்பாளர்களான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வொன்று இடம்பெற்றிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் விஜயமென்னாவிற்கும் இடையில் முரண்பாடொன்று ஏற்பட்டிருந்தது. அதன்போது ரணில் விக்ரமசிங்கவிடம் நியமன கடிதத்தை பெற வந்த லக்ஷ்மண் விஜயமான தான் ஐக்கிய தேசிய கட்சிக்காக பாரிய தியாகங்களை செய்துள்ளதாகவும், ஆனால் ராஜித சேனாரத்ன வருகையின் பிறகு ரணில் தனியாக வேலை செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். எனினும் விஜயமான கூறியதனையும் காதிலேயே வாங்காமல் ரணில் புறக்கணித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் லக்ஷ்மண் விஜயமான ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார்.